நீயா? ஆமாம்மா, குழந்தை ரொம்ப அழுதுச்சு, அதனால்தான் இங்க வந்துட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கம்மா. பாக்கியம், பெத்தவளை விட குழந்தை மேல உனக்கு எவ்வளவு பாசம். கொண்டா, என் ஐயா அழாதுடா, அப்பா அழாதடா. ஆனா ஆனா சரி பாக்கியம், நீ கீழப்போ. இனிமே இனிமே குழந்தை ஆடாம நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க. எஜமா, நான் எவ்வளவோ என் மனசை கட்டுப்படுத்தி என்னால என் குழந்தைய பார்க்காம இருக்க முடியல. உங்க மனைவிக்கு அது தன்னுடைய குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு என்ன ஆகுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதனாலதான் சொல்றேன் எஜமா, என்னை தடுக்காதீங்க. உங்களுக்கு நான் கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணும்னா நான் கிராமத்துக்கு போய்தான் தீரணும். சரி பாக்கியம், நீ செய்த இந்த தியாகத்துக்கு உனக்கு என்ன கைமாறு செய்யறதுன்னு எனக்கு தெரியல. இந்த இதுல 1000 ரூபாய் இருக்கு. இதை உன் புருஷன்கிட்ட கொடுத்து. வேண்டாங்க எஜமா, வேண்டாம். இதை நான் வாங்கினா என் குழந்தைய நான் வித்துதான் ஆயிடும். பாக்கியம். அம்மா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அவ கிராமத்துக்கு போகணுமா? ஏன்? நீயே கேளு, நான் வரேன். ஏமா பாக்கியம், இங்க என்ன குறைச்சல் உனக்கு? இங்க எனக்கு என்னம்மா குறைச்சல்? ஒரு நல்ல காரணத்தை உத்தேசிச்சு நான் ஊருக்கு போய்தான் ஆகணும். ஏமா, குழந்தைக்கு பேர் வைக்கிற வரைக்குமாவது இங்க இருக்க கூடாதா? நான் எங்க இருந்தாலும் இந்த குழந்தைய மறக்கவே மாட்டேம்மா. உடனே வர சொல்லி என் புருஷன் கடுதாசி எழுதியிருக்காரு. அதனாலதான். அப்ப சரி, உன் இஷ்டம். இந்தம்மா, இதை வச்சுக்கோ. வேண்டாம்மா. சும்மா வாங்கிக்க பாக்கியம். குழந்தை கொண்டா. ஹே, நான் வர்றேம்மா. எவ்வளவு வேர்வை. ஆமா, அது இருக்கட்டும். என்ன இவ்வளவு சீக்கிரம் இன்னைக்கு? சீக்கிரமா? மணி 1 ஆச்சே. நிலத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா உனக்கு நேரம் போறதே தெரியறது இல்ல. இந்த வாமா மீனா. அண்ணே, பட்டணத்துக்கு போகும்போது எனக்கு ஒரு மூக்குத்தி வாங்கிட்டு வர சொன்னல, ஏன் வாங்கிட்டு வரல? சாப்பிட விட மாட்டேங்க. பின்ன ஏன் வாங்கிட்டு வரல சொல்லு. ஒரு கல்யாணம் ஆகட்டும், வாங்கி தரேன். அப்போ கல்யாணம் எப்ப நடக்குன்னு பார்த்து சொல்லு. 72ல நடக்கும். 72லயா? 72 வயசுல நான் கிளவி ஆயிடுவேண்ணே. மண்டு மண்டு, உன் வயசு சொல்லல. 1972ஆம் வருஷம். நல்ல வேலை. நல்ல வேலை. மாப்பிள்ளை யாருங்க? கொண்டாடிக்கிட்ட உதவாங்க தயாரா இருக்கவங்க தான் உனக்கு மாப்பிள்ளை வர முடியும். எப்ப பார்த்தாலும் கேள்வி பண்ணிட்டு அம்மா வேற சிரிக்கிறாங்க. ஐயோ வாழப்பழம். இந்த காப்பாத்து ஆசையில இந்த தொட்டு உருண்டு. ரொம்ப நன்றி. வந்து என்ன காப்பாத்துனீங்களே அதுக்காக. ஓ, அது ஐயோ, கையில ரத்தம். இருங்க, கட்டி விடுறேன். இப்ப அழகான கை கூட ஏன் வீணாகணும் பாருங்க. எப்படி சரியா போச்சு? இந்தாங்க. எதுக்கு? பரிசு. ஏன்? என் உயிரை காப்பாத்துனீங்களே அதுக்கு. இவ்வளவுதான்? தற்சமயம் இவ்வளவுதான் இருக்கு. அதுக்கு இல்ல, உங்க உயர்வான உயிருக்கு
100 ரூபாய் தான் விலையா? நீங்க ஏதோ தப்பா நினைக்கிறது என்ன இருக்கு? இந்த ரூபாய் வச்சுட்டு ஏழை குழந்தைகளுக்கு சேட்டு புத்தம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் மனசார வாழ்த்தும். ஆமா, இந்த சம்பவத்தை மாற்ற நினைச்சுக்கிட்டு புதையை போட்டு அடி அடிச்சீங்க. காப்பாத்துறதுக்கு நான் வர முடியாது. ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு. நில்லுங்க. ஏன், என்ன வேணும்? வந்து வந்து என்ன? அந்த பொண்ணு யாரு? ஓ, அதுவா? அம்மா, வீணா மன ஆரோக்கியத்தை கெடுத்துக்காதீங்க. அது என் தங்கச்சி. வரேன். பொம்பளை குளிக்கிறது ஏன் வந்த? போயா. என்ன மீனா, நீ குளிக்கிறத நான் பார்க்க கூடாதா? யோ, போயா. சரி, உனக்கு பிடிக்கிறேன், நான் போறேன் மீனா. ஏன் என் துணியை திருடுற? உன்னைத்தான் திருட முடியல, அதுதான் உன் துணியை திருடுறேன். ஐயோ, குடியா. இங்க பாரு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா தான் கொடுப்பேன். நீ ஒரு குடிகாரன், உனக்கு கல்யாணம் ஒரு கேடா? அப்போ இந்த தண்ணியிலேயே கிடந்து குளிர்ல விரைச்சு நீ சாக வேண்டியதா? அட பாவி. அண்ணே, அண்ணே, என்ன? இந்த அநியாயத்தை பாருங்க அண்ணே. என்ன மீனா? பாத்தியா அண்ணே, என் துணியை எடுத்துக்கிட்டு தரமாட்டேங்கிறான் இந்த ரத்னம். மிஸ்டர் ரத்னம், என்ன இது? துணியை கொடுத்துரு. முடியாது, இது எனக்கும் அவளுக்கும் உள்ள தனி விஷயம். மிஸ்டர் ரத்னம், நீயும் அவளும் கல்யாணம் செய்திருந்தா அது தனி விஷயம். இது ஒரு பெண்ணுடைய மானத்தை பத்தின விஷயம். கொடுத்த துணிய. முடியாது. ஏ ரத்னம், உனக்கு புராணம் தெரியுமில்ல? திரௌபதியோட துயில உறிஞ்சப்போ காப்பாத்தினது கண்ணன் தான். இப்ப வந்திருக்கிறதும் கண்ணன் தான். மிஸ்டர் ரத்னம், மரியாதையா கொடுக்க போறியா இல்லையா? முடியாது. நீயா கொடுக்கல, நானா பறிச்சு கொடுத்துருவேன். இத தொட்ட உன் கைய முடிச்சிடுவேன்.
வேண்டிய நாளை கொடுத்தாச்சு. இந்த மாதிரி பதங்களை லேசில் விடக்கூடாதுங்க. கரும்புடி செம்புடி குத்தி கழுத மேல வச்சு கண்டவங்க எல்லாம் காரி துப்புற அளவுக்கு ஊர்வலம் விடணும்னே. வேண்டாம்ப்பா, இவனை அவமானப்படுத்துறதுனால இந்த அப்பா மீனாவோட பேர் அனாவசியமா சந்திக்க வந்துடும். இந்த விஷயத்தை இதோட மறந்துடுங்க. போங்க போங்க, நீயும் போய் போப்பா. அண்ணே வரேன் அண்ணே. இனிமே உங்கள்கிட்ட ஜாக்கிரதா இருந்துக்க. ஆண்டவனுடைய கோடிக்கணக்கான சித்திரங்கள்ல எப்பவோ அபூர்வமான ஒரு சித்திரம் கோகினூர் வைர மாதிரி கிடைக்கிறது உண்டு. அந்த அபூர்வமான சித்திரம் தான் நீ. நான் அவ்வளவு அழகா இருக்கேன். உலகத்துல இருக்கிற அழகையெல்லாம் நான் பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனா என்னுடைய சிற்பு அது எல்லாத்தையும் விட அழகு நீதான். போங்கத்தா. போறதா? நான் இந்த பரிசை கொடுத்துட்டு போறதுக்குள்ள வந்திருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கத்தா. தேங்க்ஸ். சொல்றேன். கண்ணன் கண்ணன், மணி 3 ஆச்சு, இன்னும் சாப்பிட கூட இல்ல. ரிப்பேர் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நாளைக்கு பார்த்துக்கிட்டா போச்சு. நாளைக்குன்னு வைக்க முடியாதுங்க, இன்னைக்கே தயாராகணும். இல்லைன்னா இத்தனை நாள் பட்ட பாடலாம் வீணா போயிடும். கண்ணன், நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கீங்க தெரியுமா? துரோகமா? நானா? என்னங்க இது? என் கனவுல கூட யாருக்குமே நான் துரோகம் செய்தது இல்லையே. மாமா என்ன எதுக்கு இங்க வரவழைச்சாரு? வெளிநாடெல்லாம் போய் விவசாயத்தை பத்தி படிச்சிருக்கியே, இங்க வந்து கூட்டு பண்ணையில புதுமை பண்ணுன்னு வரவழைச்சாரு. இங்க வந்து பார்த்தா எங்க பார்த்தாலும் செழிச்ச நிலங்கள், சிரிச்ச முகங்கள். நீங்க எனக்கு வேலையே இல்லாம பண்ணிட்டீங்க. நான் உங்களுக்கு தண்டனை கொடுக்க போறேன். ஓ, நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் சந்தோஷமா ஏத்துக்குவேன். நீங்க என்ன இணைபிரியாத நண்பனா ஏத்துக்கிறதா நான் உங்களுக்கு கொடுக்கிற தண்டனை. ஏன் சும்மா இருக்கீங்க? போடுங்கம்மா. இது நீங்க சாப்பிடுறதா? நீங்கள்லாம் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து கத்தியும் முள்ளையும் வச்சுக்கிட்டு மீனையும் கோழியையும் குத்தி சாப்பிடுறவங்கன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் சலிச்சு போச்சுமா. இப்படி காத்தாட உட்கார்ந்து சோத்தோட பாசத்தையும் பசைஞ்சு போடுறீங்களே, இதை சாப்பிடுறதாமா சுவையே இருக்கு. போடுங்க போடுங்க, இங்கேயும் போடுங்க. கண்ணன், நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிடுங்க. இன்னும் போடுங்கம்மா. இந்தாங்க. தேங்க்ஸ். இந்தாங்க துண்டு. இந்த ஐயா. இதை வந்துட்டமா. அம்மா, எனக்கு கூட மோர் கொடுங்க. அதே உங்களுக்கு மோர் பிடிக்குமா? நான் மோர் சாப்பிடாம இந்த இடத்துக்கு அசையதே கிடையாது. நானும் அதே கேஸ் தான். அதான் சாப்பிடுங்க, நீ சாப்பிடுங்க. நான் இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. சோத்த கண்ட உடனே வந்த வேலையை மறந்துட்டேன். கண்ணன், நாளைக்கு என் பிறந்த நாள் விழா, அவசியம் நீங்க வந்துடணும். அட்வான்ஸ் வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். அம்மா கண்ணன், உங்க பிறந்த நாள் இன்னைக்கு? என்னங்க இது? வயலே நம்பி இருக்கிற என்ன போன்ற விவசாயிகளுக்கு அறுவடை நாள் தான் பிறந்த நாள் விழா. நீங்க சொல்ல மாட்டீங்க. அம்மா, கண்ணன் பிறந்த நாள் எப்போ? சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. என்ன? இவனுடைய பிறந்த நாள் நாளைக்கு தான் தம்பி. அப்படியா? கண்ணன், நாம 2 பேரும் ஒரே தாய்க்கு பிறக்கலேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரே நாள்ல பிறந்திருக்க பாத்தீங்களா? வெரி கிளாட், வெரி கிளாட். ரொம்ப நன்றிங்க. அம்மா, ஏமா அழறீங்க? ஒண்ணுமில்லப்பா, நீங்க 2 பேரும் என்னைக்கும் இப்படியே இருக்கணும்னு நினைச்சேன். அடடே, இதுக்கா வர்றீங்க? அழாதீங்கம்மா, அழாதீங்க.